அட என்னங்க இன்னமுமா நார்மல் CSS யூஸ் பண்றீங்க? இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க, சாசி CSS யூஸ் பண்ணுங்க. என்னடா பேரு தினசா இருக்கீங்கன்னா, ஆமாங்க, CSS ஓட ஒரு ப்ரீ ப்ராசஸர் தான் இந்த சாசி CSS. CSS பண்ண முடியாத நிறைய விஷயத்த இந்த சாசி CSS பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ், கண்டிஷன்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், இது எல்லாமே நம்மளால சாசி CSS பண்ண முடியும். என்னடா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உள்ளத சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமாங்க, சாசி CSS கொஞ்சமா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஓகேவா? சோ இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன பண்ணா, சாசி CSS நம்மளால டைரக்டா வந்து பிரவுசர்ல ரன் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நம்மளால சாசி CSS நார்மல் CSS கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்மளால வந்து பிரவுசர்ல ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாசி CSS வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் தான் நமக்கு தேவை. ஒன்னு HTML ஃபைல், இன்னொன்னு .scss ஒரு பேர் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு ஃபைல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட் நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாசி CSS வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ CSSல போயிட்டு நம்ம நார்மலா வந்து ஒரு இது கிரியேட் பண்ணலாம். HTML பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, h1ன்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து CSS எழுதிட்டேன். பட் வந்து எனக்கு இங்க இன்னும் அப்ளை ஆகல. ஏன் அப்படின்னா CSS வந்து ரன் பண்ணணும். ஓகேவா? சோ ரன் பண்றதுக்கான கமாண்ட் வந்து சிம்பிள் தான். இது சாசி CSS சொல்றதுக்காக அந்த சாஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதோட ஃபைல் நேம் தந்துடணும். நான் அப்பவே சொன்னேன் சாசி CSS டைரக்டா ரன் பண்ண முடியாது. அது ஸ்டைல் நார்மல் CSS கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ரன் பண்ண முடியும். அதே தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் சாசி CSS ஃபைல் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நார்மல் CSS கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்ணு சொல்றேன். இப்போ நான் ஒரு எண்ட் தட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இப்ப எனக்கு வந்துருச்சு. இங்க சேம் டைம் இங்க வந்து style.css சொல்லி ஒரு ஃபோல்டரும் ஒரு ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. சேம் இங்க சாசி CSS என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்க வரும். ஓகேவா? அப்ப ப்ரோ நான் ஒவ்வொரு டைமும் இது நான் ரன் பண்ணிட்டே இருக்கணுமா கேட்டீங்கன்னா, சோ அதுக்கும் ஒரு வழி இருக்கு. சோ ப்ரீவியஸா இருந்த கமாண்ட்ல ஜஸ்ட் வாட்ச்ங்கிற இந்த ஃபிளாக கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம நோட்மான் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி வந்து நம்ம இப்ப இங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப்ல போயிட்டு சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மிக்சின்ஸ் சொன்ன, ஃபங்க்ஷன் சொன்ன, லூப் சொன்ன, இன்னும் ஒன்னத்தையும் காட்டல அப்படிங்கிறீங்கன்னா, சோ அதுதான் இங்க காட்ட போறேன். சோ பாத்தீங்கன்னா இங்க எடுத்து வச்சிருக்கேன். நம்ம CSSல எப்படி நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், ரூட்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனா இங்க சிம்பிளா ஒரு $சைன் மூலமா நம்மளால வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிட முடியும். ஸ்டில் எனக்கு அவுட்புட் ஷோ ஆகுது. ஓகே? சோ இதுதான் வந்து ரூட். இதே மிக்சின்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம CSSல உள்ள காம்போனன்ட் எப்படி நம்ம ரியாக்ட்ல ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணா ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி CSSல இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால வந்து ரீயூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். அதுதான் மிக்சின்ஸ். சோ மிக்சிங்கிறது வந்து ஒரு மெத்தட் மாதிரி தான். ஓகேவா? இதுதாங்க அந்த ஃபங்க்ஷனோட கோடு. நம்ம CSS இதை பார்க்க முடியாது. ஆனா இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். நான் வர வீடியோஸ்ல இன்னும் நான் டீடைலா சொல்லி தரேன். ஓகேவா? சோ இதுல மெயினே ஒண்ணு இதுதான், நெஸ்டட். ஓகேவா? சோ நெஸ்டட்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்ம நார்மல் CSS என்ன பண்ணுவோம், நாவல உள்ள UL உள்ள எல்லை போயிட்டே இருக்கும். திரும்பவும் நம்ம அந்த வேணும் அப்படின்னா திரும்பவும் நாவல உள்ள UL உள்ள எல்லை திரும்பவும் போடுவோம். திரும்ப நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஆனா இதுல அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு நாவல ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் இங்க போயிட்டு கலர் மாத்திரம் மாட்டினா அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சோ இதுதாங்க சாசி CSS. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.